அடே பால்தான்ஸ், மும்பை இந்தியன்ஸ்க்குனா ஒரு ரூல்ஸ், மத்த டீமுக்குனா ஒரு ரூல்ஸ் ஆடா. உங்களுக்கு மட்டும் எப்படிரா புது புது ரூல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க? எப்படியோ பால்தான்ஸ் வந்து 2 கேம் தொடர்ந்து வெற்றி பெற்று செம கம்பேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வாழ்த்துக்கள் தான். ஆனா எப்பயுமே இந்த மும்பை இந்தியன்ஸ் கேம்ல வெற்றி பெற்றா மட்டும் ஏதாவது ஒரு சர்ச்சையில சிக்கிறாங்க. அப்படி சிக்கப்பட்டதான் வந்து இந்த நோ பால் ரூல். மும்பை இந்தியன்ஸ் SRH கூட விளையாடும் போது வந்து மும்பை இந்தியன்ஸோட ஓப்பனிங் பிளேயர் ரிக்கல்டன் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு பாப்பல. அப்ப SRH ஓட ஸ்பின் பவுலர் ஜீசன் அன்சாரி பவுலிங் போட்டு அந்த இடத்துல பேட் கமெண்ட்ஸ்ல வந்து கேட்ச் கொடுத்துருவாங்க. அது கிட்டத்தட்ட அவுட்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கடைசி அம்பேர் இருங்க பாய் அப்படின்னு சொல்லி இது நோ பால் அப்படின்னு சொல்லிடுவாங்க. யாருக்குமே புரியல என்னடா எதுக்கு நோ பால் அப்படின்னு கேட்டவனே கடைசியில இதுல சம்பந்தமே இல்லாத கிளாசனோட கிளவுஸ் வந்து அந்த ஸ்டெம்புக்கு முன்னாடி வந்துருச்சு, அதனால இது வந்து நோ பால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டவனே பேட் கமெண்ட்ஸ் SRH ஃபேன்ஸ் பயங்கர ஷாக்கு. என்னடா இது புது புது ரூல்ஸா இருக்கு, இந்த மாதிரி கிரிக்கெட்ல ஒரு புது ரூல்ஸே பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னா ரிக்கல்டன் அவ்வளவு ஃபார்ம்ல இருந்தவனே அந்த விக்கெட் விழுந்த உடனே SRH வந்து பயங்கர கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. இதுக்கப்புறம் மேட்சை வந்து நம்ம எப்படி நம்ம வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தாட்ல இருந்தாங்க. உடனே இப்படி சொன்ன உடனே கிளாசன் கேட்டு ஷாக் ஆயிட்டாரு. ஏன்டா பவுலிங் போட்டது அவன், பேட்டிங் அடிச்சது அவன், சம்பந்தமே இல்லாம என்னால இது நோ பால் கொடுத்துட்டீங்களா அப்படின்ட்டு வந்து செம கன்ஃபியூஷனா இருந்தாங்க. அதுக்கப்புறம் IPL ரூல்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சாங்க. ரூல்ஸ்லயே அதுதான் போட்டிருக்கு, நோ பால் கொடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இத நிறைய பேர் வந்து அது எப்படி மும்பை இந்தியன்ஸுக்கு மட்டும் வந்து ஆப்போசிட்டா வந்து ஒரு மைனர் மிஸ்டேக் விட்டா கூட கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கரெக்டான தீர்ப்பை கொடுக்குறீங்க அப்படின்ட்டு வந்து இப்ப சோசியல் மீடியால வந்து எல்லாருமே நோ பால் ரூல்ஸ் சொல்லி ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரூல்ஸ் வந்து அநியாயமா இருக்கு. ஒருவேளை ஸ்டெம்பிட் இதனால ஆகி அவுட் ஆயிருந்தோம்னா இதுக்கு நோ பால் கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது பேட்ஸ்மேன் பால் டச் பண்ணிட்டாப்ல, பின்னாடி இருந்த கிளாசனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்ட்டு சில பேர் வந்து அதை பதிவு பண்ணிட்டு வராங்க. இது இல்லாம நம்மளோட டாப் ஸ்பின் பவுலர் வருண் சக்கரவர்த்தி இருக்கார்ல, அவர் ட்விட்டர்ல என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை பேட்ஸ்மேன் அந்த பாலை அடிச்சிட்டாரு, கீப்பர் வந்து கிளவுஸ் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்கன்னா அது வந்து டெட் பாலா தான் சொல்லணும் தவிர நோ பால் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இல்லனா அம்பேர் ஒரு வார்னிங் கூட கொடுக்கலாம். ஆனா இது நோ பால் கொடுக்கிறது வந்து எப்படி இதை யோசிக்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு வருண் சக்கரவர்த்தி வேற இதை ட்வீட் போட்டிருக்காப்ல. அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்குனா ஒரு ரூல்ஸ், மத்த டீமுக்குனா ஒரு ரூல்ஸா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் RRக்கும் டெல்லிக்கு இடையில சூப்பர் ஓவர் நடந்தது. அந்த மேட்ச்ல மிச்சல் ஸ்டார்க் வந்து பயங்கரமா பவுலிங் போட்டிருப்பாரு. அப்ப மிச்சல் ஸ்டார்க்கு சைடு லைன்ல லைட்டா மிதிச்சதுக்காக வந்து நோ பால் கொடுத்திருப்பாங்க அம்பேர். அதை கேட்டு சாக்காயிருவாங்க, என்னடா நோ பால் கொடுக்காங்க, நான் கரெக்டா தானே போட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சைட் லைன் மேல மைனர் லைட்டா டச் ஆயிருக்கும், அதுக்கு நோ பால் கொடுத்திருப்பாங்க. அதே வந்து மும்பை இந்தியன்ஸ் அந்த சைட் லைன் பால் மேல தாண்டியும் அது மேல காலை வச்சும் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி விக்னேஷ் புதூர் போடையில அந்த சைடு லைனை மிதிச்சு தான் பாலே போட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து SRHக்கு அகைன்ஸ்டா மும்பை இந்தியன்ஸ் விளையாடையில வில் ஜாக்ஸ் போட்ட பால் சைட் லைன்ல வச்சுதான் போட்டிருக்காரு. அதெல்லாம் அம்பேருக்கு வந்து கண்ணு தெரியாதா, அதுக்கு நோ பால் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு நெட்டிசன்கெல்லாம் வந்து கிளிகளின்னு கிளிக்கிறாங்க. இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையில் இந்த ரூல்ஸ் பிரகாரம் மும்பை இந்தியன்ஸ்க்கு நிறைய சாதகங்கள் இருக்கா, இல்ல எல்லாத்துக்குமே சமமா அப்படி இருக்கா அப்படிங்கறத உங்களுக்கு என்ன தோணுங்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.